and welcome to this YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று பார்க்க போறோம். எங்க பிசினஸ்க்கு நாங்க எப்படி லீட் ஜெனரேட் பண்றோம். ஏன்னா தமிழ் என்டர்பிரனர் அகாடமில நீங்க என்னோட வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் பத்தி, கூகுள் மை பிசினஸ் பத்தி, ஆட்ஸ் பத்தி கத்துட்டு இருப்பீங்க. ஆனா ஆக்சுவலி ஒரு பிசினஸ் வந்து பேக் எண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ தான் ரைட் ஸ்பாட். ஸோ வித் திஸ் வெல்கம் டு த வீடியோ அண்ட் லெட்ஸ் லுக் அட் லீட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் சரண்யா நாராயணமூர்த்தி தி கண்டென்ட் போர்ட் அப்படின்ற SEO மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறோம். லைன்டோர் டிஜிட்டல் அப்படின்ற B2B சேல்ஸ் கம்பெனி ரன் பண்ணுறோம். அண்ட் தமிழ் என்டர்பிரனர் அகாடமியில் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம்னு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 கம்பெனிக்கு நாங்கள் எப்படி வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு நான் சேல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னா எங்கள் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்லி 3 பிஸ்னஸ்க்கும் காமன் பாயிண்ட்ஸ் என்ன, எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆர் பிஸ்னஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ தமிழ் என்டர்பிரனர் அகாடமிலையும் சரி, கண்டென்ட் பாட்லையும் சரி, லைன்டோர் டிஜிட்டல்லையும் சரி, நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான். தமிழ் என்டர்பிரனர் அகாடமியில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு ஃப்ரம் ஸ்க்ராச் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலான்றதை சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே கோர்சஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக பிலோ 5,000 rupeesக்கு தான் சேல் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் போர்ட். கண்டென்ட் போர்ட் வந்து இட்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே எங்கள் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சர்வீஸ் ரேஞ்சில், அதாவது 1 month நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா மினிமம் 40,000 இருந்து தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆண்டர்பிரினருக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த கேசஸில் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து இல்லை எனக்கு வந்து என்னோட சர்வீசஸ் நான் இன்ஹவுஸ்ல எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், பட் ராதர் நான் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் இந்த சர்வீசஸை டைரக்டாக பண்ணி கொடுப்போம். அண்ட் மூணாவது லைன்டோர் டிஜிட்டலில் இட்ஸ் ஹை டிக்கெட் B2B சேல்ஸ் ஜென்ரேஷன் ஏஜென்சி. இப்போ நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ரைட் ஃப்ரம் லீட் ஜென்ரேஷன்ல இருந்து உங்கள் கம்பெனியை உங்கள் சேல்ஸ் டீமை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ப்ராப்பராக சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னாலும் சரி, இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்றது நாங்கள் சொல்லித்தரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரீட்டைனர் 1.5 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ் என்டர்பிரனர் அகாடமி ஒரு லோ டிக்கெட் ரேஞ்சிலையும், கண்டென்ட் போர்ட் ஒரு மிட் டிக்கெட் ரேஞ்சிலையும், லைன்டோர் டிஜிட்டல் ஹை டிக்கெட் பிரைசிங் ரேஞ்சிலையும் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கண்டென்ட் போர்டுக்கும் சரி, லைன்டோர் டிஜிட்டலுக்கும் சரி, அப்ராட்ல ஓவர்சீஸ்ல நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே பிரைசிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியன் பிரைசிங் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் இந்த 3 பிசினஸ்க்கு ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணணும்னா 3 பிசினஸ்க்கும் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் என்னதான் ஆண்டர்பிரினராக இருந்தாலும் தமிழ் என்டர்பிரனர் அகாடமியில் ஒரு லோ பட்ஜெட்ல ஸ்கிராச்ல இருந்து ஒர்க் ஆகிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். கண்டென்ட் போர்ட்ல ஒரு மிட் சைஸ் ஆண்டர்பிரினர் ஃபோக்கஸ் பண்றோம். அதே இது லைன்டோர் டிஜிட்டல்ல எய்தர் ஒரு ஃபண்டட் கம்பெனி ஆர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இன் திஸ் கேஸ் டார்கெட் பர்சனா ஆண்டர்பிரினராகவே இருந்தாலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? இப்படி இருக்கும்போது நம்ம சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அண்ட் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் என்டர்பிரனர் அகாடமில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து நம்மளோட ஆவரேஜ் ஒரு சேல்ஸ் க்ளோசிங் ஒரு டிக்கெட் சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அரௌண்ட் ஒரு நிச்சயம் ஆவரேஜ் 4,000ல வரும். ஸோ ஒரு 4,000 ரூபீக்காக நம்மளால வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா அங்க எஃபர்ட்ஸ் வந்து அதிகமா போட முடியாது. ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணுவோம்னா ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ ஆட் ரன் பண்ணும்போது ஒரு மாஸ் லெவல் ஆட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு 5 rupeesல இருந்து 15 rupeesக்குள்ள ஒரு லீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆன் ஆவரேஜ் அதுதான். ஸோ 5 rupees to 15 rupees இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்றேன்னா அங்க வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 to 12 லீட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இமேஜின் ரன்னிங் ஆட்ஸ் 1,000 or 2,000 rupees. ஸோ 2,000 rupeesக்கு நான் ஆட் ரன் பண்ணேன்னா ஆன் ஆவரேஜ் 200 to 250 லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த லீட்ஸ் ஆட்ல இருந்து டைரக்டா வெபினார் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ வெபினார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வெபினார்ல நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ஸோ இந்த வெபினார் வந்து லெட்ஸ் சே 1 வீக்ல ஒரு 3 times நடக்குது அப்படின்னா அந்த வெபினார்ல சொல்லி கொடுத்துட்டு அந்த வேல்யூ ஆட் பண்ணிட்டு தென் ஃபைனலி சேல்ஸ் நடக்குது. ஸோ இமேஜின் திஸ் ஆன் an average ஆட் கன்சிஸ்டன்டா ரன் பண்ணோம்னா 250 people வெபினார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 100 people வெபினார்ல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 100ல ஈவன் நமக்கு வந்து ஒரு 10% ஒரு சேல்ஸ் வந்தா கூட 10 ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆச்சு, which is a good conversion rate இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்ம அதிகமா எஃபர்ட்ஸ் போடுறது கிடையாது, ஏன்னா ஒரே வெபினார்ல வந்து அதிகமான சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லோ டச் பட் ஸ்டில் a good income source. செகண்ட் பாத்தீங்கன்னா தி கண்டென்ட் போர்ட். கண்டென்ட் போர்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம டைரக்டா கம்பெனிஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இதனால நம்ம டைரக்டா அவங்களுக்கு வந்து அவுட்ரீச் பண்றது, லிங்க்டின் அவுட்ரீச்
அண்ட் லிங்க்டின்ல கண்டென்ட் கிரியேட் பண்றதுனால நிறைய இன்பவுண்ட் லீட்ஸ் நமக்கு வரும். பிளஸ் நம்ம மற்ற கம்பெனிஸ்க்கு ஒரு பார்ட்னர்ஷிப், இப்போ வந்து லெட்ஸ் சே நீங்க ஒரு டிசைன் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு இப்போ சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த டைப்ல பார்ட்னர்ஷிப்ஸ் நம்ம பண்றோம். ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ணும்போது கிளையண்ட் கொலாபரேஷன்ஸ் நிறைய வரும். பிளஸ் மற்ற வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்க்கு ஒரு சப் வெண்டாரா, பிளஸ் மற்ற கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம ஒரு லிஸ்டட் வெண்டாராவும் நம்ம வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஜஸ்ட் சர்வீஸ் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது நமக்கு வந்து சர்வீஸ்க்கு ஃபீ அப்படின்ற மாதிரி இது வந்து கால்குலேட் ஆகுது. அண்ட் லீட்ஸ் எல்லாமே வந்து அவுட்ரீச்ல, பார்ட்னர்ஷிப்ஸ்ல, கொலாபரேஷன்ஸ்ல ஒர்க் ஆகுது. இப்போ தேர்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா லைன்டோர் டிஜிட்டல். இங்க வந்து பர் லீடோட வேல்யூ வந்து ஹையர் இல்லையா? ஸோ நம்ம எஃபர்ட் வந்து அதுக்கு நம்ம அதிகமாகவே போடலாம். ஸோ இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எப்படி எப்படி நம்ம வந்து பிச் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு அவங்க ரீசெண்டா நிறைய சேல்ஸ் பீப்புள் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இன் தட் கேஸ் நம்ம அவங்களுக்கு டைரக்டா சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிச் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீசெண்டா நீங்க ஹையர் பண்ணிருக்கீங்க, இந்த மார்க்கெட்ல நீங்க உங்களோட சேல்ஸ் பண்ணும்போது இப்படி இப்படி எங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டீடைல்டு ப்ரொபோசலோட அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ இப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்கா பிச் பண்ணும்போது ஒரு கம்பெனியும் ரிசர்ச் பண்ணி அண்ட் தென் ஒரு பர்சனலைஸ் பிச் கிரியேட் பண்ணப்போ எஃபர்ட்ஸ் ஆப்வியஸ்லி நிறைய தேவைப்படும். ஆனா அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி அவுட்கமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்ல உங்க சைஸ் ஆஃப் த டீல் என்ன, எவ்வளவு எஃபர்ட்ஸ் நீங்க போட ரெடியா இருக்கீங்க, அண்ட் ஆடியன்ஸ் யாரு, அந்த ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும்னா நீங்க எப்படி பண்ணணும் இப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட பிக்சர் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களால கன்வர்ஷன் ரேட் அதிகமா எடுக்க முடியும். அண்ட் எஸ்பெஷலி சரி எந்த பிசினஸா இருந்தாலும் லீட் ஜெனரேஷன் இப்படி தானே அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா உங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ் பொறுத்து, யாரை டார்கெட் பண்றீங்கன்றதை பொறுத்து உங்க லீட் ஜெனரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்க பிசினஸ் ஜெனரேட் பண்றதுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் என்டர்பிரினர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் என்டர்பிரினர் அகாடமியோட இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் 1 இயர்ல 0ல இருந்து 38K வரை அந்த அக்கௌண்ட் க்ரோ ஆனதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா சோஷியல் மீடியா அல்காரிதம் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் தான். அண்ட் அதை டீடைல்டா இன்ஸ்டா பவர்ல சொல்லித்தரோம். ஸோ ஃப்ரீ வெபினார் அட்டெண்ட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் தமிழ் என்டர்பிரினர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. பயோல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரீ வெபினாரை இந்த வீக்கே அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் க்ரோ பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிசினஸ் க்ரோ ஆனாலும் சரி க்ரோ ஆனாலும் சரி அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்க பிசினஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு உங்க பிசினஸ் க்ரோ பண்ணுங்க. இன்னும் நிறைய கத்துக்க தமிழ் என்டர்பிரினர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் பிசினஸ் ரன் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.